ஒரு பெரிய ட்ராஜடி ஆயிடுச்சு. என்னாச்சுன்னா நாங்கள் வந்த கட்டுறது இங்கே சார்ஜிங் போட்டே ஒர்க் ஆகலை. ஸோ இங்கே சார்ஜே சுத்தமாக ஏறல வண்டியில். ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இதுங்க தமிழ் சிங் அண்ட் வெல்கம் பேக் டு அ பிராண்ட் நியூ வீடியோ. நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாண்டிச்சேரி வந்திருந்தோம். அண்ட் இங்கே ஃபுல்லாக நாங்கள் வந்து ஸ்டே பண்ணிட்டு ஜாலியாக சுற்றணும். ஈவினிங் ஃபுல்லாக நாங்கள் அங்கே பீச்சில் தான் ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் டுடே கைஸ் we are going to leave பாண்டிச்சேரி. வீட்டுக்கு தான் கிளம்புறோம். இப்போ சார் டேரெக்டாகவே நாங்கள் ரெடி ஆகிட்டோம். 11 ஆகுது. அண்ட் இப்போ தான் நாங்களும் ரெடி ஆகிட்டோம். வினி, நீ ரெடியா? நீ ஆல்ரெடி ரெடி. ஆமாம், வண்டி சாவி. ஓ, நீ வச்சிருக்கியா எல்லாமே? போயிட்டு இதெல்லாம் போய் சரி, ஓகே. ஏய், வண்டியில் நம்ம கிட்ட இதே இருக்கு, நீ ஃபோன்லேருந்தே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஏன்? ஓ, அப்ப நீ ஆப் எதுக்கு வச்சிருக்க? ஆப் டவுன்லோட், ஆப் delete பண்ணு. இல்ல, delete பண்ண ஆப். அழுதுட்டு பாருங்க गाइस, எப்படி ரீசன்ஸ்லாம் குடுக்குறா பாருங்க. ஆப் இருக்கு, ஆப்ல இருந்தா காரை அன்லாக் பண்ணலாம். பட் இல்ல, மேடம்க்கு சாவி வேணுமா. ஹாப்பி ரெடியா? हांजी ரெடி. போலாமா? போலாம். என்னோட ஷூஸ் மட்டும் எடுத்து தந்துருங்க. ஷூஸா எங்க இருக்கு? சரி, ஓகே. ஏய், அழுக்காயிருச்சு, இங்க விட்டு போயிடலாம். அது ஈஸி வாஷபிள், எடுத்துட்டு வாங்க. அது ஈஸி வாஷ், இவங்க வாஷ் பண்ணிப்பாங்க, கவலை இல்ல, விட்டுரு. சோ நாங்க வந்து गाइस ஷாம்பூஸ் எல்லாமே எடுத்தாச்சு. ரூம்ல இருந்தது ஷாம்பூஸ் அண்ட் பிரஷ், இது என்ன சொல்றது, டூத் பிரஷ்ஷா இருக்கும்ல, அதெல்லாம் இருந்தது, அதான் எடுத்தாச்சு. நீ எடுத்து வச்சிட்டல? ஹாப்பி பிரஷ் அண்ட் ஷாம்பூ, சோப் எல்லாம் எடுத்தாச்சுல? அது விடக்கூடாது गाइस, பிகாஸ் நாங்க வந்து அதுக்காக பே பண்ணிருக்கோம். சோ we definitely can take it. ஹாப்பி ட்ராயர்ஸ்லாம் செக் பண்ணிக்கோ ஒரு வாட்டி ஃபுல்லாக. ஹாப்பி ட்ராயர் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நாங்கள் இது விட்டுட்டு இங்கே விட்டுட்டு போகிறோம் நாங்கள், சரியா? இது இங்கே விடு, இதுவும் எடுத்துகிட்டு போக. கைஸ் பாருங்க, இதுவும் எடுத்துகிட்டு போக பார்க்குறாவ. கைஸ் நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு இந்த வியூ ஹாப்பி காமிக்கலாம். நேற்று நீங்கள் பார்த்தீங்கல்ல வீடியோவில், இவ இன்றைக்கி தான் பார்க்க போகிறா. ஹாப்பி, நீ சூப்பரான வியூ பார்க்குற. வியூ அங்கே இல்லை, வியூ அங்கே இருக்குது. நல்லா இருக்கா? ஹாப்பி, இங்கே கூட வியூ இருக்கு பாரு. இங்கே பாரு, ஃபுல் பீச். இதுவும் சூப்பராவா? நல்லா இருக்கா? ஹாப்பி, think we can sit here and enjoy this view, right? I was sitting here and enjoying this view yesterday. No, I sat here. बैठे is not guys, इधर bit solvaanga in Punjabi, but it is very nice. It is not bad or anything. This is not relaxing. Relaxing is when you do like this. Yeah, this is what you call relaxing. What relaxing? Your relaxed core, you know. Guys, she is relaxed core because I am Singh. She is core. Ladies are core in Punjabi. And Singh are men in Punjabi. So she is not relaxing, she is relaxed car. I am relaxing. What? Relaxed car? Relaxed car, you didn't understand, huh? See, relax, sing, right? Relaxing. Oh, haan. Relaxed car. Car ki hai? Nothing is there. You didn't understand the comedy, you dumb. பொண்டாட்டி வந்து பெரிய டியூப்லைட் गाइस. டியூப்லைட் ਤੁਸੀਂ ਕੀ ਹੋ? I am understanding. I understand. I am fan. No, you are bulb. நம்ம எல்லாமே வெச்சிட்டோம்ல, இப்போ கிளம்பறோம். பீச்சுக்கு போக வேண்டாவா? ஓ, ஒரு நிமிஷம். அப்போ வெளியே வா. பீச்சுக்கு போகணும் சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்துங்க எல்லாரும். பாருங்க, இதாங்க உங்க மைக் செட்டப். ஆமாம் गाइस, வால்யூம் கொஞ்சம் சரியா வரலன்னா இந்த மைக் செட்டப் இப்போதைக்கு கையில் தான் இருக்குது, அதனால தான். ஸோ ஃபைனலி டிசைட் பண்ணிட்டோம் गाइस, பீச்சுக்கு போய் தான் ஆகணும். கரெக்டா? I'm counting all the stars, I'm feeling so close to you. The night is filled with stars. நான் உங்ககிட்ட சொல்லிருந்தேன்ல, நம்ம ஒரு இடத்துக்கு ஒன்று ப்ரோக்கன் பிரிட்ஜுக்கு ஒரு இடத்துக்கு எடுத்துன்னு போனோம் நான், ராக் சைடில். அது அந்த பிரிட்ஜ் தான். இல்லை, வில் டேக் ஐஸ்கிரீம், வில் கோ தேர். அது ஓகேயா? அதில் நமக்கு சன் எஃபெக்ட் ஆகாதா? சன் எஃபெக்ட் ஆகும், பட் சி ஐஸ்கிரீம் சாப்பிட்ட போல சில்லுன்னு இருக்கும்ல நமக்கு. வா இப்போ பசிக்குது, வா ஐஸ்கிரீம். ஹாப்பி, எப்படி இருக்கு ஜெலாட்டோ? சூப்பராக இருக்கா? சூப்பரா
சூப்பரா guys actually சூப்பரா இருக்கு தெரியுமா டேஸ்ட் சான்ஸ் இல்ல guys இந்த ஹீட்ல when we are having the taste it is awesome வெண்ணி வந்து எப்படி இருக்கு ஃப்ளேவர்ஸ் நல்லா இருக்கு நான் நேத்தோ சாப்பிட்டேனே நீ சாப்பிட்டியா हां ஏய் ஆமா நேத்து நீ கோனோட சாப்பிட்ட நான் அது லோட்டஸ் ஆமா எங்களுக்கு கோன் கொடுக்கல गाइस இவங்க I wish we could have cone but cone வந்து கொடுக்கலாம் அவங்க ஏனா இப்போ காலையில இல்லையா கோன் சோ ஈவினிங்ல தான் இருக்கான் சோ மேபி நெக்ஸ்ட் டைம் ஓ ஆமா இவனை வாக் பண்ண வைக்கலாம் கொஞ்ச நேரம் ரொம்ப நேரமா நின்னுட்டு இது பண்ணிட்டு இருக்கான் चलो अश्विन wishes and they come in true and I'm falling என்ன திரும்பிட்டு நீங்க எல்லாரும் கிளம்பிட்டீங்க திரும்பியும் முடியல நான் வீட்டுக்கு போலாம் ஏன் ஏய் நாங்க எவ்வளவு கிட்ட வந்துட்டோம் அந்த பேர் முன்னாடி தான் இருக்கு we are just right in front of it என்னாச்சு சூடா தான் இருக்கு ரைட்டா அந்த சூடுல போயிட்டு உங்க மேல தான் பிளாஸ்ட் ஆகும் ஆஹா गाइस एक्चुअली கொஞ்சம் ஹீட்டா இருக்குதா செய்யுது பட் கிட்ட வரைக்கும் வந்துட்டோமா நான் சொன்னேன் வாங்க பார்த்துட்டு போலாம் ஏன் நான் பார்த்திருக்கேன் நிறைய வாட்டி இவங்க தான் பார்த்தது இல்ல சரி அதனால பட் ஓகே உங்க விஷ் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு see வினி இங்கேயோ ஆமா இங்கேயோ வீடு இருக்கியா இது நெக்ஸ்ட் டைம் இது புக் பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம் இது பல வரம்போ ஆமா ஆமா சோ गाइस இங்க புக் பண்ணா டைரக்டா இங்க பார்க்கலாம் பார்க்கிங் பிரச்சனையே இருக்காது ஆமா இங்க புக் பண்ணீங்கன்னா டைரக்டா இங்க பார்க்கலாம் गाइस வியூ நீங்க காலங்காத்தால ஏஞ்சிட்டு இந்த பால்கனில அப்படியே ஜாலியா உட்கார்ந்துட்டு இந்த வியூவை சூப்பரா என்ஜாய் பண்ணுவீங்க गाइस அப்பாலாம் இங்க தான் உட்கார்ந்து டீ குடிப்பாங்க அப்பாவும் புரியங்களும் ஆமால அவங்க டீ குடிக்கிறது பிளேஸ் கிடைச்சிருச்சு அவங்களுக்கு ஆமா உட்கார்ந்து ஜாலியா டீ குடிச்சிட்டு இந்த வியூவை என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க ஒரு 2-3 மணி நேரம் ஏஞ்சிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃபார் ஷூர் நாங்கள் பேசிட்டே இருக்க ஹாப்பி எவ்வளோ தூரம் போயிட்டா गाइस போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு யாரையுமே குளிக்கக்கூடாதுன்ட்டு சொல்கிறாரு இந்த பீச்சில் ஸோ மேபி தேர் ட்ரைங் டு மேக் திஸ் பீச் நைஸ் ஐ கெஸ் தட் இஸ் வை ஸோ ஏன்னா அழுக்காயிடுது நிறைய பேர் வந்துட்டு குளிக்கிறோம் எல்லாம் டஸ்ட்டோ போடுறோம் எல்லாமே போடுறோம் ஸோ அதனால மேபி இட் இஸ் கெட்டிங் மோர் டர்ட்டியர் ஸோ அதுக்காக இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் பாத்திங் ஹியர் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா யூ கேன் ஆல்சோ யூ கான்ட் ஆல்சோ டேக் பாத் ஆக்சுவலி சொல்ல போகிறாங்க ஆமாம் யார் ஆமாம் டவலில் ஒருத்தர் இருக்கார் பாருங்க அவரே ஒருத்தர் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் गाइस வின்னியும் ஹாப்பியாக நான் அங்கே அமிச்சிட்டேன் நான் நம்ம ரூம்லேருந்து போயிட்டு கார் எடுத்துன்னு வந்துட்டு இங்கேயே அவங்கள பிக் பண்ண போகிறேன் गाइस பிகாஸ் இட் டசன்ட் மேக் சென்ஸ் அவ்வளோ தூரம் திருப்பியும் நடந்து போயிட்டு திருப்பியும் உட்காரது டசன்ட் மேக் சென்ஸ் ஸோ அஸ்வின்னாலும் முடியல அவனுக்கு ரொம்ப இருக்குது ஹாப்பினாலும் முடியல வினினாலும் முடியல பிகாஸ் இவங்களாம் வெளியே வர்றதில்லை गाइस தே டோன்ட் கம் அவுட் ஆஃப் தி ஹவுஸ் ஸோ அவங்களுக்கு அந்த வேர்வை கொஞ்சம் வந்தாலேயே ரொம்ப டயர்டாகிடுறாங்க இவங்க நம்ம கொஞ்சமாவது வெளியே வரணும் அப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம் ஸோ ஃபார் தேட் ரீசன் நான் வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு இங்கே வந்துடலாம் இவங்கக்கிட்ட அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இவங்களை அனுப்பிச்சுட்டேன் இங்கே நேற்று நைட் நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ ஹாப்பனிங்காக இருந்தது இந்த ஸ்ட்ரீட்டு இப்போ பாருங்கள் ஒன்றுமே இல்லை தெர் இஸ் நோ ஒன் அவுட் ஹியர் வெரி ஃபியூ பீப்புள் அண்ட் காலியாக இருக்குது இந்த இடம் அப்படியே गाइस ஆல்சோ நான் கிட்டே இருக்கிற ராக் பீச்சில் கிட்டே இருக்கிற பிளேஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எங்கே ஐவ் ஸ்டேட் நீங்களும் இங்கே வரலாம் So this is the place guys, Villa Revagent இருக்கு and it's a very reasonable price. So you can come down here, you can stay here also. Very reasonable price தான் guys. ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி காஸ்ட்லியாக இருக்காது ரொம்ப சீப்பாக கூட இருக்காது ரீசனபிளாக இருக்கும் உங்களுக்கு கரெக்டாக பட் only thing is walkable distance from Paradise Beach. Paradise சொல்கிறேன் ஐம் சாரி ராக் பீச் பக்கத்துலேயே தான் இருக்குது நடந்தே வந்துடலாம் guys. ஹாப்பி உள்ள வந்துட்டு எப்படி இருக்குது நல்லா இருக்கு ஐயோ எவ்வளோ வெயில் தெரியுமா வெளியே ஆமா அதுதான் நான் சொல்லிருந்தேன் எல்லார்கிட்டயும் சான்ஸே இல்லை இவ்வளோ ஜாஸ்தியாக வெயிலாக இருக்குன்ட்டு ரொம்ப வெயில் வெளியே முடியல ஸ்வெட் ஆகிட்டு இருக்கோம் அஸ்வினும் ஃபுல்லாக இங்கே வேர்த்துட்டு இருக்கான் அவன் தெரியல அதனால தான் ஃபுல்லாக காலியாக இருக்கும் பீச் டே டைமில் நினைக்கிறேன் அதனால தான் சொல்கிறது கொஞ்சம் வெளியே வரணும் அப்போ நீங்கள் வெளியே வந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் வேர்வையெல்லாம் தெரியும் அட்லீஸ்ட் எனர்ஜி நான் வரேன் அட்லீஸ்ட் நான் எவ்வளோ தேவையோ நான் அவ்வளோ வரேன் அதனால தான் என்னால் டாலரேட் பண்ண முடியும் நீ தண்ணி பாட்டில் தண்ணி இருக்குல்ல நம்மக்கிட்ட गाइस இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் நம்ம வித்தின் ½ அன் ஹவர் 1 ஹவர் வண்டியை சார்ஜை போட்டு ஜாலியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் गाइस வண்டி ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு வீட்டு வரைக்கும் போயிடும் எனக்கு தெரிஞ்சிருக்கும் வீட்டு வரைக்கும் போயிடும் பட் நான் ஏன் ரிஸ்க் இந்த சென்ஸ் நான் ஏன் இப்படி இது பண்ணோம் இஷ்டத்துக்கு ஆமாம் 68% இருக்கு இப்போ 223 காமிக்குது கிலோமீட்டர்ஸ் பட் தெரில ஏன்னோ நாங்கள் எங்கேயோ எப்படியோ நிப்பாட்ட போகிறோம் ½ அன் ஹவர் 1 ஹவர் ஸோ இஷ்டத்துக்கு ஓட்டலாம் நான் ரேஞ்சை எடுக்கிறதுக்காக ஓட்ட வேண்டாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் வெனி ஜூடியோ போகணும்னு சொல்லியிருந்தியே ஜூடியோ போகுது பாருங்க ஜூடியோ வந்துருச்சு நான் நிப்பாட்டா போயிட்டு வரியா
ஐ விஷ் பட் வருவோம்ல திருப்பி அப்போ போலாம். வருவோம்ல திருப்பியும் வா. அது கலெக்ஷன் பார்க்கணும். கலெக்ஷன் பார்க்கணும்ல. அப்போ நீ பட்டுறேன். ஏன் போக மாட்டேங்கிற? வீட்டுக்கு போகணும். Why are you so prone to going home? அம்மா பாக்கிட்ட போகணும். Guys, இந்த பொண்ணு ஒரு நாள் தான் அம்மா அப்பால இருந்து தூரமா இருந்தா. உடனே அம்மா அப்பா கிட்ட போனது பாருங்க. How homesick she is. இவ்ளோ homesick-ஆ இருக்கா பாருங்க இந்த பொண்ணு. In spite of staying in Bangalore for 1.5 years, இவன் வந்துட்டு still. So நீங்க வந்து வீட்ல இருந்து வெளிய இருந்தா கூட it's of no use guys. நீங்க still you will be homesick தான். அப்படிதானே வினி? அவங்கள ப்ரூஃப் தப்பா பண்ணணும்ட்டு இல்ல guys. எங்களை தப்பா ப்ரூஃப் பண்ணணும்ட்டு இல்ல. ஆமா நான் ஹோம்சிக் தான் சொல்றான். நான் என்ன பண்றது? அம்மா அப்பா இவனையும் மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க உட்கார்ந்தாங்க. சோ அது உண்மைதான். போகிறது நாங்க இங்க என்ன டெய்லியும் வந்துட்டு இருக்கோமா? அடுத்த வரோம்ல திருப்பி அடுத்த வரோம் பிளான் பண்ணலாம்ல. அப்போ வரப்போ ஸ்டுடியோ போலாம். அம்மா அப்பா இருப்பாங்க. I'm letting go. சார்ஜ் பண்ணனும். ஃப்ரண்ட்ல இருக்கு. மின்ன गाइस ஃபைனலி சார்ஜர் கிட்ட வந்தாச்சு. ஸோ இங்க சார்ஜ் போட போறோம். வண்டியை இருக்கு 39% இருக்கு. 39% இருக்கு இங்க. அப்போ கூட we can do it. எங்களுக்காக அந்த இது எடுத்தோம் பாத்தியா? ஆமா. ஸ்பெஷல் பார்க்கிங் ஸ்பேஸ். गाइस எங்களுக்காக ரிசர்வ்ட் பார்க்கிங் गाइस. நாங்க எப்பவுமே ஸ்பெஷல் பார்க்கிங்ல தான் வரோம் இப்போ. गाइस சார்ஜிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இங்கே ரீலாக்ஸ் என்னமோ இருந்தது. ரீலாக்ஸ் சார்ஜர் இருந்தது. ஸோ அதுலேயும் இங்கே போட்டாச்சு. அண்ட் ஜஸ்ட் 45 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் பண்ணிடுவோம் गाइस. எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நேரம் எப்படியோ ஆகிடும். गाइस ஃபைனலி சாப்பிட்டு வந்துட்டோம். பட் ஒரு பெரிய ட்ராஜடி ஆயிடுச்சு. என்னாச்சுன்னா நாங்கள் வந்த கட்டுறது இங்கே சார்ஜிங் போட்டே ஒர்க் ஆகலை. ஸோ இங்கே சார்ஜே சுத்தமாக ஏறல வண்டியில். நியர்லி ஃபார் half an hour 40 minutes சார்ஜே ஏறல வண்டியில். அது கட்டுறது தான் லைட்டே வந்தது. கஸ்டமர் கேட்டெல்லாம் கால் பண்ணி கேட்டா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி லைட் இல்லை. ஸோ நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்களும் வரீங்கன்னா அங்கே சப்ளை இல்லைன்னா லைக் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எப்போ பஃபர் வச்சுட்டு 50-60 கிலோமீட்டர்ஸ் பஃபர் வச்சுட்டு நீங்கள் சார்ஜ் போடுங்க गाइस. ஆக்சிடென்ட் ஆகிருக்கு மேபி. அதனால ஜாம் இங்கே பயங்கரமாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஃபுல்லாக இங்கே டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கு. பின்னாடிக்குள்ளே ஃபுல்லாக டிராஃபிக் ஜாமாக தான் இருக்குது गाइस. இங்கே இருக்கோம். ஆமாம். ஓகே. ஆமாம். ஓப்பாடா அந்த பிரிட்ஜ் வரைக்கும் ஜாமாக இருக்குது ஃபுல்லாக. ஆமாம். வா பிரிட்ஜ் தாண்டற இருக்கும். சென்டர் பண்ணா பாருங்க. யோப்பா. ஏய் வின்னி நம்ம சார்ஜ் வேற 50% தான் இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்? பார்க்கலாம். இல்ல குடுவஞ்சேரி கிட்ட போய் எங்க ஸ்டாப் சார்ஜ் பண்ணனும்னா பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு சார்ஜ் தேவைப்படாது. 100 கிலோமீட்டர் சால்டா போய்டும் गाइस. எங்க அப்படி சார்ஜ் போடலாம். இந்த ஷாப்பிங் பண்ணிக்கலாமா? நீ தான் வேண்டாம்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில இருந்து ரிஃப்ளெக்ஷன் அடிக்கும்னா. गाइस இது நான் ஆர்டர் பண்ணிருக்கேன் பாருங்க गाइस. இது வந்து செம்ம கூலா இருக்கு. வண்டி ஓட்டும்போது இப்போ ஜெனரலா இவ்ளோ பிரைட்னஸ் இருக்கு. பட் இந்த இதில் போட்டால் எவ்வளோ கம்மியாகுது பாருங்கள் பிரைட்னஸ். ஸோ மேபி உங்களுக்கு பவர் இருக்குன்னா உங்களுக்கு பவர் இருக்கும்போது இது ரொம்ப நல்லா மீன்ஸ் அந்த கிளாரை வந்து ஸ்டாப் பண்ணும் உங்களுக்கு. ப்ளஸ் உங்களுக்கு பவர் கூட சேஞ்ச் பண்ண வேண்டாம். நீங்கள் டிரைவிங் அப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள் गाइस. இது ரெண்டுத்துலேயும் வரும். நைட்டுக்காக கூட வரும். அது பாருங்கள் இது எல்லோவில் இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் நைட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக்ல இருக்கிறது டேக்காக. பட் ஐ ஜஸ்ட் ஹோப் நாங்கள் இந்த டிராஃபிக் ஜாமை கிளியர் பண்ணிடணும். அதுக்கு இது மூவ் ஆகணும் ஃபர்ஸ்ட். ஆமாம் இது மூவ் ஆகுனா தானே. இது எங்கே மூவ் ஆகுது? ஃபைனலி ஜாம் ஓப்பன் ஆயிடுச்சு गाइस. இப்போ ஃப்ரீயாக போயிட்டுருக்கோம் நாங்கள் गाइस. இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன் ஜாம் போயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கிட்ட பார்த்து திருப்பி ஒரு ஜாமில் மாட்டிக்கணும் பாருங்கள். எவ்வளோ பெரிய ஜாம். இன்னைக்கு வினி நீ பிரெட் கொண்டு வந்திருக்கலாம்ல. என்ன பண்ணுறது? பட் பசி இல்லை, ஃபுல் ஆயிடுச்சு. ஹாப்பி நீ கொண்டு வந்தியா பிரெட்? ஆமாம் जाम लग गया ना. जाम இருக்குல்ல. तो रोटी तो भी लगा के चपाती तो भी लगा के खाता है. जरूरी नहीं ब्रेड ही लेनी. சரி சப்பாத்தி அது கொண்டு வந்தியா? சப்பாத்தி இருக்கா? चपाती नहीं है ये. அப்போ எதுக்கு சொல்லிட்டு இருக்க சப்பாத்தில போட்டு சாப்பிடலாம்னு? ब्रेड है ये. ब्रेड வாங்கிக்கலாம். பிரெட் வாங்கிக்கலாம். சப்பாத்தி எங்க இருந்து வாங்குவே? முடியல गाइस. இந்த டிராஃபிக் முடிய சொல்லுங்க. ஆமா இனி கூட நான் வந்து டிராஃபிக் ஜாம்ஸ்ல தான் போயிட்டு இருக்கேன் நம்மளது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆமா गाइस ஷெல்ல சார்ஜ் பண்ணுறதுக்காக வந்தால் சார்ஜரே இல்லை. ஸோ ஹாப்பி நீ என்ன சாப்பிட போகிற சொல்லு. இதுதான் வேணுமா? வேறு ஒன்றும் வேண்டாவா? இது 3 எடுத்தால் போதும்ல. பாதாம் கோக் அண்டு நெஸ்கேஃபே. கேக் சாப்பிட்ணுன்னு தோணுது ஆனால் தோண மாட்டேங்குது.
हेलो पाटे हेलो இதோ பாருங்க guys, அம்மா அஸ்வின் வந்தோடனே அம்மா அவன் ஃபுல்லாக பிடிச்சிட்டாங்க, விடவே இல்லை. அப்பாவும் இப்போதான் விட்டாரு. இதோ பாருங்க, அவன் தான் இப்போ நல்ல வேலை அவன் வண்டியிலே தூங்கிட்டான். பிகாஸ் இனிமேட்டு அவனை தூங்க விட மாட்டாங்க அம்மா நைட்டு வரைக்கும். ஹாப்பி வீட்டுக்கு வந்து நல்லா இருக்குல்ல? கார் பहुंच कैसा लग रहा है? It's feeling good, right? Thank God. When after reaching home, it's feeling good, right? Very good. Guys, finally reach ஆகிட்டு இங்கே ட்ரைபர் வீட்டில் தெரியுது எனக்கு. இந்த வண்டி 2-3 மாதமா ஐ திங்க் வீட்டில் இல்லை guys. 3 மாதமும் ப்ராபப்ளி. பிகாஸ் இந்த ஏரியா ஆகஸ்ட்லேருந்து இல்லை. பிகாஸ் இந்த ஏரியா வந்து ஓப்பன் ஆகிக்கிறதுக்காக நாங்கள் பின்னாடி ஒரு பார்க்கிங் இருக்குது, அங்கே பார்க் பண்ணியிருந்தோம். பின்னாடி பார்க்கிங் கூட ஃபுல் ஆகிடுச்சதுனால எங்கள் ஃப்ளாட்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு விட்டு வர்றோம் நாங்கள். ஸோ 2 நாள் நம்ம ட்ரைபர் இங்கே தான் நின்று இருக்கு. அண்ட் இப்போ டைம் வந்துருச்சு இதை ஃப்ளாட்ஸில் விட்டு வரதுக்காக guys. வினி விட்டு வரணும் நம்ம ஃப்ளாட்ஸில் வண்டியை, ட்ரைவரை. ஆமாம், அந்த வண்டி வரை சார்ஜ் பண்ணோம். அம்மா விட்டு வரணுமா ட்ரைவரை அங்கே? வேற ஆப்ஷன் இருக்கா? இல்லை, இல்லைன்னா வெளியே நிற்க வேண்டாம்ல, நம்ம சேஃபாக இருக்கும் அட்லீஸ்ட் அங்கே. இல்லைன்னா நம்ம வண்டி ஆக்சுவலி என்னன்னா அதை கூட வெளியே ஏதோ ஒரு வண்டிக்கு கண்டிப்பாக வெளியே இருக்கணும். பிகாஸ் இதை நிப்பாட்ட முடியாது, அதை நிப்பாட்ட முடியாது பிகாஸ் அதை சார்ஜ் பண்ணோம் நம்ம ட்ரைவர், நம்ம பஞ்சு. கைஸ், ட்ரைவர் ரிட்டர்ன் போகுது ஃப்ளாட்க்கு. I see the night sky, I feel it deep inside, it gets me so. காய்ஸ், வண்டி பார்க் பண்ணியாச்சு, பட் இடமே இல்லை பாருங்க இறங்குறதுக்காக. வெளியவே பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட இது இருக்குது. இப்போ இந்த பக்கமாக இறங்கணும்னு நினைக்கிறேன் நான். திங்க் இப்படி தான் இறங்கி ஆகணும் வர வழி. நான் உங்களுக்கு கேப் காமிக்கிறேன் காய்ஸ் எவ்வளோ இருக்குது. இதை பாருங்க, லிட்டரலி டோர் கூட ஓப்பன் ஆகாது காய்ஸ், அந்த அளவுக்கு கன்ஜஸ்டடாக போட்டிருக்கேன். அவர் வண்டி அப்புறமா நம்ம வண்டி எடுத்தோன்னே அவர் வச்சிருப்பாரு. ஆமாம், மேபி இருக்கலாம், அதனால தான் நானும் யோசித்தேன். ஓப்பனாக விட்ட பாருங்க காய்ஸ், உள்ளே இருக்கிற லைட்டு ஆஃப் பண்ணியாச்சு. எங்கள் ஃப்ளாட் சாண்டை பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. யாரும் நடந்து போனோன்னா கண்டிப்பாக போக முடியாது இங்கேருந்து. ஸோ காய்ஸ், இன்னைக்கோட vlog வந்து மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா கார் ரிலேட்டடாக தான் இருந்திருக்கும். பிகாஸ் மோஸ்ட்லி என்ன சொல்கிறது, காருக்கு ரிலேட்டடாக தான். என்னோட ஏஜ்லலாம் பார்த்தீங்கன்னா பீப்புள் லவ் டிரைவிங் கார்ஸ். ஸோ ஈவன் ஐ எம் ஒன் ஆஃப் தெம்னா கண்டிப்பாக எனக்கும் வண்டி ஓட்டுறது இதெல்லாம் பண்ணுறது பிடிக்கும். ஸோ ஐ எம் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்சஸ் வித் யூ கைஸ். ஸோ தட் இஸ் இட் ஃபார் திஸ் vlog. ஐ கீப் இட் டில் ஹியர் கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை, இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்காக. அண்ட் மோஸ்ட்லி என்னோடய கண்டென்ட் வந்து ஈவி ரிலேட்டடாக இருக்காது, ஃபேமிலி ரிலேட்டடாக தான் இருக்கும். பட் ஈவி இருக்கிறதுனால அது அப்பப்போ என் vlogsல உங்களுக்கு டெஃபினெட்லி தெரியும் கைஸ். அண்ட் மோர் ட்ராவலிங் நடக்கும் பிகாஸ் ஈவி இருக்குது. ஸோ எவ்வளோ நாளும் சுற்றலாம் நம்ம. இல்லை அஸ்வின், எவ்வளோ நாளும் சுற்றலாம் இல்லை நம்ம? கரெக்டா சிரிக்கிறேன். தமிழ் புரியுது கைஸ், பஞ்சாபிக்கு பதில் தமிழ் எப்படி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வித் தட் கைஸ், thank you so much for watching until here. I wish you have a great day. Take care of yourself and enjoy your day. See you in the next video. Till then, take care. Bye bye.